சென்னையில் நண்பகல் முதல் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, சென்னையை பொறுத்தவரை மழை நிலவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்க. நிச்சயமாக வெஞ்சல் புயலுக்கு பிறகாக சென்னையில் தற்போது கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதன் நகர்வு என்று பார்க்கும் பொழுது மேற்கிலிருந்து வடமேற்காக நகர்ந்து அதன் பிறகு வடக்கு நோக்கி நகர்வதாக கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மேற்கிலிருந்து வடமேற்காக நகரும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வடமேற்கு நோக்கிதான் அந்த நகர்வு, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நகர்வு இருக்கிற காரணத்தினால் தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்றும் அந்த அடிப்படையில் மஞ்சள் அலர்ட் என்று விடுக்கப்பட்டு இந்த கடலோர மாவட்டங்கள் பகுதியில் மழை பெய்யும் என்ற காரணத்தினால் மதிய 3 மணியிலிருந்தே சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை என்பது கனமழை என்பது பெய்து வருகிறது. இங்கு மட்டுமில்லாது குறிப்பாக நாம் தற்போது இருக்கும் இடம் என்பது அடையாறு திருவிக்கா பாலம் அந்த பகுதியில். இதில் அந்த கூவம் ஆற்றும் அந்த பகுதியை பார்க்கும் பொழுது பெரும்பாலான பகுதிகள் முற்றிலுமாக மேகம் சூழ்ந்து அந்த பகுதியே தெரியாத அளவிற்கு மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. அடையாறு மட்டுமல்லாது அடையாறு, கிண்டி, அண்ணா நகர், அசோக் நகர், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமாக தொடர்ந்து இந்த மழை என்பது நிதானமாக மிதமாக தொடர்ந்து இந்த கனமழை என்பது பெய்து வருகிறது. காலை லேசான முறையில் பெய்திருந்த இந்த மழை தற்போது அதிக அளவுக்கு கனமழையாக பெய்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது கல்லூரிகளிலிருந்தும் பள்ளிகளிலிருந்தும் தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் வீட்டிற்கு செல்லிருக்கிற காரணத்தினால் வாகனங்கள் இந்த மழையில் செல்வதற்கு சற்றே சிரமமாக இருக்கிறார்கள். பலரும் வழக்குகளை ஒளிரவிட்டு தான் இந்த வாகனம் செல்லக்கூடிய அந்த காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நகர்வு என்பது, இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நகர்வு என்பது தொடர்ந்து வடக்கு ஆந்திரா அதை நோக்கி செல்ல இருக்கிறது. அவ்வாறு செல்வதற்கு இன்னும் தாமதமானால் இன்னும் அதிக அளவுக்கு மழை என்பது சென்னைக்கு கிடைக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போதிலிருந்து இன்னும் 24 மணி நேரத்திற்கு நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறியதன் அடிப்படையில் தொடர்ந்து இங்கு மழை என்பது பெய்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.